வெல்கம் டு kitchenqueen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் இட்லி. இது ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். எப்போ பார்த்தாலும் நார்மலாக நம்ம இட்லி சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு, பசங்க இட்லினாலே பயந்து ஓடி போயிடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸோடைய ஸ்ட்ரென்த்தும் பசங்களுக்கு நல்லா போய் இறங்கும், வெஜிடபிள்ஸோட சத்தும் நல்லா கிடைக்கும். இப்போ இதுக்கு என்ன தேவைன்றதை பார்க்கலாம். இட்லி மாவு, கேரட், பீன்ஸ், கொத்தமல்லி, முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சப்பொடி, ஜீரா, கடுகு, மிளகு, பெருங்காயத்தூள். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, போதும். நம்ம இதை தாளித்து எடுக்கிறதுக்கு தான். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பெப்பரை இதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் 1 கப் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் காயெலாம் ரொம்ப வேகணும்லாம் கிடையாது, ஒரு 50% வெந்தாலே போதும். கேரட் 1 கப் சேர்த்தாச்சு. இந்த கேரட், பீன்ஸு இந்த எல்லாம் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை முழுசாக போடாமல் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இந்த மாவுக்கு உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கு, நம்ம இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ போட்டால் போதும். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. காய் நல்லா 100% வேகணும்லாம் கிடையாது. இது நம்ம இட்லியில் போட்டு வேக தான் வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா போதும். இப்போது வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம அந்த மாவில் கொட்டிட்டு கலந்துக்கணும். கொட்டி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த காய் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இப்போது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம கலந்து விட்டுட்டு மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஞ்சத்தூள் லைட்டாக போட்டிங்கன்னா அந்த இட்லி பார்க்குறதுக்கு நல்லா எல்லோவாக நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம வெஜிடபிள் இட்லிக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மாவு நல்லா ஃபுல்லாக அழகாக ரெடி ஆகிடுச்சு. இட்லி மாவு பதத்தில் தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க மாவு. இப்போ நம்ம அதை இட்லி தட்டில் ஊற்ற போகிறோம். இதில் நான் சோடா மாவு அந்த மாதிரி எதுவுமே மிக்ஸ் பண்ணலைங்க, வெறும் வெஜிடபிள்ஸு தாளிச்சது அதுதான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சோடா மாவுலாம் ரொம்ப உடம்புக்கு கெடுதி, அதனால் நான் நார்மலி சோடா மாவு நான் யூஸ் பண்ணுறதில்ல இட்லிக்கு. இட்லி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெஜிடபிள் இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னங்க ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்னென்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.